யார் நீங்க? நீங்க யாருங்கிட்ட உங்க பேர் என்ன? நீ யாரு முத? வந்தாரை வழிமறைச்சீங்களே, நீங்க யாருன்னு சொல்லுங்க முத. நான் யாருன்னா எங்க அப்பனுக்கு எங்க ஆத்தாளுக்கு பிள்ளை. இந்த உலக அதிசயம் யாருக்குமே தெரியாது. யாருன்னு கேட்டா இன்னாருன்னு சொல்லியா? அதுதான் இன்னாருமையா அண்ணாரு. நீதான் சொன்ன இன்னாரு. நானா சொல்லிக்கிறோம். யார் யா முத நீங்க? நானாங்க வந்தவன வழிமறைச்சீங்கல்ல, யார் நீங்க? இந்த இடத்து காவலாளி. காவல்காரன்? ஆமா. நான் யாருன்றத தெரிஞ்சுக்கிறேன். நீங்க யாருங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடைப்பிரியா கந்தா, கனகப்பிரியா நாரதா, நாரத மகரிஷி. அரிசி விற்கிறாள். நான் முட்டாப்புல அரிசி விற்கிறவள. நாரத மகரிஷி. நாரதர் வந்த நோக்கம் அதான் சொன்னிலையா? காவல். அதான் என்ன கலகம்? கலகமியா? ஓ, கலகம் பண்றது. எங்க இருந்து வரிய? மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்து எப்படி வந்து பஸ்ல இல்ல ஏழு வந்திய? எதுல ஏழு வந்திய? மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்து எதுல வந்தீங்களா? ககனமா இருக்கமாக காரு பிடிச்சி வந்தீங்களா? டீசல் போட்டியே? ஏடா நான் எதுலயே வந்தேன்? வாகனத்திலே வந்தேன். ககன மார்க்கமாக. ககன மார்க்கம். ககன மார்க்கமாக காற்றிலே பறந்து வரக்கூடிய தன்மை உண்டு. ரெக்கைய காணா? ரெக்கையா? காற்றிலே பறந்து வரக்கூடிய தன்மைங்கயா. பறந்து வருவீங்க? ஆமாங்க. கவட்டை வர வச்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு பட்டு நான் போட்டுக்கல தள்ளல. ஏயா பறந்து வர டயத்துல? ஏய் அதுதான் செய்யணும். யாரு கண்ணுக்கும் தெரிவதில்லையா? மார்க்கமா போயிட்டு வருவீங்க. அட்டமா சித்துக்களும் கத்தவங்க. நாங்க வித்தியாசமா நல்லா அவங்க. நாங்க கூடு விட்டு கூடு பாய்வோம், சிறுசா பெருசாக்குவோம். நாங்க தண்ணீர் மேல நடப்போம், நெருப்புல நடக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு. நீங்க எல்லாம் கூடு விட்டு கூடு பாவீங்க, நானா வீடு விட்டு வீடு பாய்வேன். இப்படி பல வீடு தாண்டி தாண்டா நீ செருப்படி வாங்கி போயிது. ஆமா ஆமா. அதாங்க நான் சொல்றேன்னு. சிறுசை பெருசாக்குவோம், பெரியதை சிறிதாக்குவோம். அப்படிப்பட்ட தன்மை எங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பிய. ஒரு 200 ரூபா தர்றேன். சரி. ஒரு வருஷமா ரொம்ப சிறுசாவே இருக்கு. டேய் எதையா? இதுதான். எதடா? காசு வேணா வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக்கி விட்டு. எதையா சொல்ற? என் பொண்டாட்டி வேற வீட்டுல வையிறாங்க. ஏன் சிறுசா இருக்குண்டு? எதையா சொல்ற? இதுதான் உலக்க. டேய் வீட்டுல குத்துற உலக்க சிறுசா இருக்குங்க, அம்மி அடிக்கிறதுக்கு. ஓ அத சொல்றீங்களா? கொஞ்சம் பெருசா என் பொண்டாட்டி எதிர்பார்க்கிற குனிஞ்சு குத்தம் இல்லையா? ஓ அதனால பெரிய உலக்கைய வச்சா நங்கிட்டு 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 குத்துவாங்க. டேய் அதெல்லாம் வந்து நீங்க செயற்கையா செய்யக்கூடிய பொருள். ஆமா ஆமா. அதை கொஞ்சம் ஆக்க முடியுமா முடியாதா? எதையுமே நாங்க வந்து சிறிதா இருக்கிறத பெரிதாக்கும், பெருசா இருக்கிறத சிறுசாக்கும். அதோட தன்மை எங்களுக்கு உண்டியா? அப்ப எங்க ஊர் பக்கத்துல முனியம்மான்னு சொல்லி ஒரு பொம்பளை இருக்கு. சரி. அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. டேய் வீடு பெருசா இருக்குன்னு. ஓஹோ வீடு வாசல்லாம். ஆமாடா. சரிங்க. ரொம்ப சொத்து பத்துல மனம்லாம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் சிறுசா ஆக்கி விடணும். சரி. செய்வன வேலை எல்லாம் பண்ணி பார்க்கல. செய்வன வேலை பாக்குறேன் மணியா தெரியுது பண்றாங்க. நாரத மகரிஷியா? நாரத மகரிஷியா? தாங்களுடைய அப்பா பேரு? என் அப்பா பேரை கேக்குறீங்க? பிரம்மா. ஏய் எதுக்கு ஏப்பா நீ எனக்கு சித்தப்பா முறை வேணுமா? டேய் முட்டாப்பல யாரா போய் சித்தப்பாங்கிற? ஏப்பா அட ஏன் ஆளுங்க அப்பா செத்தது கூட வர முடியாம. எங்க அப்பா எப்படா செத்து போனாருன்னு ஓட சொன்னேன் முட்டாப்பல. ஐயோ எங்க அப்பா செத்ததுக்கு சாராயம் கூட வாங்கி தரலையாடா தண்டாளப்பா. வாயா முத யாரையா சொல்ற நீ முத? ஏப்பா அவ்வளவு பெரிய மனுஷனை எரிச்சிங்களா போச்சிங்களாடா? ஏலே நீ யார சொல்றடா? அட அழுகாதையா முத. மனுஷன் ரொம்ப ரொம்ப யார சொல்ற முத நீ? டே வாட நல்லா கரெக்டா வண்டியாட்டம். வாயா யாரையா சொல்ற நீ? பரமா. பரமா இல்லையா? நீ சொல்றது பரமன்னு சொல்ற. அப்பா பிரம்மா. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை இந்த உலகத்திற்கு படைப்பது என் தந்தை. படைப்பு தொழிலுக்கு அதிபதியா? வக்க குல படைக்கிறாளா? வைக்க குலமா? அப்புறம் படைப்பியா? படப்புள்ள படைப்பு. படைப்பு. ஆமாங்க. அது எல்லாமே. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைப்பது என் தந்தை பிரம்மா. அப்ப இந்த விண்ண படைச்சது எங்கப்பா. இந்த மண்ணை படைச்சது எங்கப்பா தையா. அந்த மரத்தை படைச்சது எங்கப்பா தாங்க. என்னைய படைச்சது எங்கப்பாதே. எங்க அப்பே நைட்ல எங்க போயிருந்தியா? உங்க அப்பா போய் கேட்டுவாயா? தேவையில்லாத வேலை பார்த்து. என்னையா சந்தேகம் உனக்கு? சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னைய படிச்சது உங்க அப்பா எங்க அப்பா நைட் படத்துக்காக போயிருந்தேன். அது உங்க அப்பா கேட்டுவாயா? நான் சொல்றேன். ஊத்தை குளிகளை மண்ணை எடுத்து உதவ பொண்ணிலே உண்டை சேர்த்து மாய்த்த போயவனார் செய்த பாண்டம் இந்த வரையோட குதவாது என்ற ஆடை பாம்பே என்று பாடினானே பாம்பாட்டி சத்தன். ஊரறிய பார்க்க பண்ணது உங்க அப்பன், ஊரறிய திருமணம் பண்ணது உங்க அப்பாயா? யாருக்குமே தெரியாம பண்ணது எங்க அப்பா.
ஹலோ டேய் எப்பா இவர் சொல்றது உண்மையாப்பா? ஏலே எங்கப்பா போன நேரத்துல? இவங்க அப்பா வந்து பாஞ்சிட்டாரம்ல, ஏன் அப்படி ராங் நம்பரா மாத்தி போட்டேன் ப்ரோ. டேய் வாயா, யாரையா சொல்ற? அப்பாவுக்கு கூப்பிட்டு அதாவது ஊரறிய திருமணம் பண்றது உங்க அப்பா, சரி. யாருக்குமே தெரியாம பண்றது எங்க அப்பா. தெரியாம பண்றதா? டேய் அதான் இன்னும் விவரமா சொல்றேன் கேளுங்க. இப்ப நம்ம நிலையூர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இதுல இருக்க நிலம் மாதிரி உங்க அம்மா, சரி. தரிசு நிலம் மாதிரி உங்க அம்மா, சரி. அதுல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றது உங்க அப்பா. யாருக்குமே தெரியாம மேல இருந்து விதை பிடிச்சு போடுறவே எங்க அப்பா. விவசாயியா? உங்க அப்பா வந்து விவசாயியா? உங்க அப்பா வந்து விவசாயி, கஷ்டப்பட்டு உழுது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்றது உங்க அப்பா. எங்க அப்பா யாருக்குமே தெரியாம மேல இருந்து விதை பிடிச்சு போடுறது எங்க அப்பா. உங்க அப்பா நான் பார்த்தேன், கண்டாலுமான கல்லதுக்கு விட்டு கொண்டே விடுவேன். ஏயா? ஆமாக்களை என்ன விதை போட்டேன் அன்னைக்கு, விதை போட்டது காலி சரியில்லைப்பா. பூரா விதை மயிராட்டம் போச்சுக்கலாம், முன்னு விளங்கல. என்ன விதை போட்டேன் உங்க அப்பேன்? போப்பா நீ இழுச்சம், போப்பா கிளம்புப்பா. ஏய் இங்க வாயா முத. அப்பா விதை போட்டு சரியில்லை, கிளம்புப்பா. என்ன அப்படி குறை கண்ட? போட்டது சரியில்லை, எங்கிட்ட போட போற? ஏ நீ என்னையா பொறுமையா இருப்பேன், கடுப்புண்டா இருப்பேன், கடுப்புண்டா பாத்துக்க. ஒரு அளவுக்கு நான் பொறுமையா இருப்பேன். என்னையா சொல்ற நீனு? கடுப்பு உண்டாயிரும். கடுப்பு உண்டாயிருமா உங்களுக்கு? எதுக்கு கடுப்பு உண்டாகுது? உங்க அப்பா அன்னைக்கு போட்டாரு ஒண்ணு வரல. என்னையா அப்படி சொல்ற? என்ன அன்னைக்கு பார்த்தா உங்க அப்பா கூப்பிட்டு, பெரியப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஒரு 7 ஏக்கர் உழுது போட்டிருக்கேன் பெரியப்பா, வந்து நீ வந்து நட்டாதான் பெரியப்பா நல்லா நீட்டு நிட்டமா வரும்னு சொன்னேன். சரி. மரப்புள்ள இது கோரப்புல்லு சரி வரும்னு சொன்னேன். உங்க அப்பா கோரடவை கூப்பிட்டுருந்தேன், அப்புறம் நெல் நடவை கூப்பிட்டுருந்தேன், கோனடவை கூப்பிட்டுருந்தேன். அது பார்த்தா 7வது மட்டத்துக்கு 8வது மட்டத்துக்கு வளர்ந்து நிக்குதுப்பா. உங்க அப்பா நட்டது சரியில்லை பாப்பா. உங்க அப்பான்னு சொல்லி வச்சுக்க. உங்க அப்பனுக்காண்டு உனக்கு கலண்டு ஒரு அளவுக்கு தேன், எல்லாம் ஒரு அளவுக்கு தேன் போச்சு. 2000 ரூபாய்க்கு விதை வாங்கி எல்லாம் போச்சு. ஏன்னா இது இப்படி உப்பு தண்ணியை குடிச்ச காக்காயாட்டா? என்னையா அப்படி வந்திருக்க? என்னையா ஏங்க நான் அதாவது போடுற விதையில எது என்னையா பாதி விதை நல்ல விதை, பாதி விதை அப்படி கெட்ட விதையெல்லாம் கிடையாது. நீங்க எதுல குறை கண்டீங்க? அது அந்த விதெல்லாம் அதாவது வினை விதைச்சவே வினை இருக்கணும், தின விதைச்சவே தினை இருக்கணும். சரி. ஒரு சில பேருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி உற்பத்தியில வந்து குழந்தைகள் இல்ல, அந்த இடத்துல கூட நீங்க கேட்கலாம், சந்தேகம் வரலாம். அவரவர் செய்த ஊழ்வினை பயன்தான் காரணம். சரி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது போலதான் முற்பிறவில தான் செய்த பாவமும் புண்ணியத்தின்படிதாயா இந்த உலகத்துல குழந்தை இல்லாம போறது, இப்படி மற்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்றீங்க? முன்னாடி செய்ததை பின்னாடி அனுபவிச்சே ஆகணும். உப்ப திண்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதனாலதாங்க, அதனால எங்க அப்பா போடுற விதை சூத்த விதையெல்லாம் கிடையாது. சரி சரி, நல்ல மனுஷன். அப்பா பேரு பிரம்மா. அப்புறமா ஆமா, அம்மா பேரு கலைவாணி. அழுகாதே அப்படி. சித்தப்பா பல்ல ஊத்துப்பிடுவேன். ஏடா சித்தப்பா? உங்க அம்மா நான் ரொம்ப பிடி. உங்க அம்மா எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாவை நல்லாவே தெரியும். எதுக்கு பண்ணி அழுகு? உங்க அம்மா வந்ததுமே இப்படியே தூக்கி கொடுக்கும். என்னது பணியாரத்தை சொன்னேன். உங்க அம்மா பணியாரே வருதானே? அட முட்டாப்புல, யாரையா சொல்ற நீ? என் தாய் யார் தெரியுமா? கலைவாணி, கல்விக்கு அதிபதி, திருநாவுக்கரசி, சரஸ்வதி, அப்படி எவ்வளவோ திருநாமங்களை கொண்டவையா. அலைமகள், மலைமகள், கலைமகள் என்று சொல்லக்கூடியவையா. நீ யார சொல்ற? எங்க பக்கத்து வீட்டு பணியார். கல்விக்கு அதிபதி என் தந்தை, என் தாயாகப்பட்டவர். ஓ, பள்ளிக்கூடம் வச்சு பால்வாடி வச்சு நடத்துறா? பால்வாடி நடச்சது எங்க அம்மா. அப்புறம் பால்வாடி ஆயாவா எங்க அம்மா? ஏயா, கல்விக்கு அதிபதியா திருநாவுக்கரசி என் தாயாகப்பட்டவள் நாவில் அமர்ந்தாதான் பேச்சனக்கூடிய ஆற்றல் வெளிவருங்கயா. அப்படியா? பேசுறோம்ல பேச்சு, அதனுடைய ஆற்றல் வரணும்னா என் தாயாகப்பட்டவள் உன் நாவில் அமரலணும். அப்படியா? ஆமாங்க. நல்ல மனுஷதான் உங்க அம்மா. சரி சரிங்க, நான் யாருன்னு கேட்டீங்களா? நீ விவரத்தை கேட்கணுமா? சரி இருக்கட்டு, போட்டு தொலையட்டு. யாரு நீங்க? என் பேரு வீரதேவங்க. வீரதேவன்? ஆமாங்க. என்ன வீர செயல் செஞ்சீங்க? உங்க பேரு வீரதேவன். எப்ப என்ன வீரதேவன் நம்ப மாட்டீங்களா? இல்ல விவரத்தை சொல்லியா? என்ன நம்ப மாட்டேன்ற இரியா வரையா போயிரியா? இப்ப இரியா உட்கால் இரியா. யாரையா வீரதேவன்? வீர யாருக்கு இல்லைன்ற போறியா? டேய் வாய முத. இரியா போய் இரியா.
டேய் மயக்க உடைச்சு விடாரா வையா நல்ல கரெக்டா வண்டியா கரம்ப பூச்சி இல்லனே விட்டி பூச்சினே. ஏய் இங்க வாயா. உனக்கு இப்ப நான் என்ன சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு கோபம்னு கேக்குறேன். எனக்கா டேய் இத வேற தேவலாம தூக்கிட்டே. அட நிமித்தி. ஹலோ ஹலோ என்ன இது எனக்கு வந்த சோதனையா? கல்விக்கு அதிபதியா கலைவாணி என் தாய். அப்படியா? திருநாவுக்கரசி ஏனே பல இதை சரி பண்ணிருப்ப பழக்கனே. டேய் ஒரு செகண்ட்ல சரி பண்ணிட்டு போயிட்டியானே. சொல்லியா முத என் பேரு வீரத்தேவங்க. வீரத்தேவ அதாவது இப்ப மதுரை காத்த வீரே என்ன வீரே? மதுரை வீரன். இப்ப பருத்திய காத்த வீரே பருத்தி வீரன். இப்ப வந்து நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க. ஆமா. காட்டுக்குள்ள இருக்கிறதுனால வந்து சிங்கம் பன்றி புலி இப்படி நிறைய விலங்குலாம் வரும். அப்ப என்ன வச்சிருக்கீங்க நீங்க ஆயுதமாக வைத்திருப்பது என்ன? தீய வச்சு விரட்டலாம். ஆமா. இப்ப புலிய வந்து தீய வச்சு விரட்டின வீரே புலித்தி வீரன். அதானங்க இப்ப புலிய குத்தி கொள்ளலாம் இல்ல தீ வச்சு விரட்டி ஆமா தன்னுடைய உயிராகப்பட்டதை காப்பாத்திக்கலாம். ஆமா. அப்ப புலிய வந்து தீய வச்சு காட்டி குத்தி கொண்ட வீரன் என்ன வீரே? புலித்தி அது இல்லையா? அதாங்க என்ன வீரையா? புலி குத்தி வீரன். புலி குத்தி வீரன். ஆமாங்க. அப்படி வீரன் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆமா. வீரத்தேவன் என்ன வீர செயல் செஞ்சா உன் பேர் வீரத்தேவன். இப்ப பாருங்க ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லாம பேர் வைப்பாங்க. எப்படி இருப்பா? ஆள் நல்லா உலத்தியா இருப்பாப்ல. ஆமா. அவர் பேர் சின்னசாமி வைப்பான். ஆளு குட்டையா இருப்பாப்ல பெரிய சாமின்னு பேர் வைப்பாங்க. ஆளு செவத்தாளா இருப்பாப்ல கருப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க. ஆமா. கருப்பா இருப்பாப்ல வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்க. ஆமா. எச்சிக்கையில ஈ ஓட்ட மாட்டான். ஆமா. பரமபுரம்னு பேர் வைப்பான். ஆமா. ஓடி ஒரு சான் வாய்க்கால தாண்ட மாட்டான். உண்மைதே. ஆண்டவராயன் பேர் வைப்பான். உண்மைதே. ஆளு நொண்டி நொண்டி நடப்பாப்ல அவர் பேர் நடராசான்னு பேர் வச்சு. ஆமாங்க. அப்படி எவ்வளவு பேர் இருக்கு. ஆமா. அதே போல உனக்கு எதுக்கு இப்ப இந்த இடத்துல வீரத்தேவனா என்ன வேலை செஞ்ச? என்ன வேலை செஞ்சேன்னா ஒரு 200 பிள்ளை கற்பழிச்சிருக்கேன். சொல்லியா? அதை தாங்க சொன்னேன். என்னதியா? அதான் சொன்னீல. ஒழுங்கா பேசியா? அதான் சொன்னல. என்ன சொன்னீங்க? ஒரு 300 மூடை சிமெண்ட் மடத்துக்கு போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? 300 மூடை சிமெண்ட் மடத்துக்கு சிமெண்ட் மூடையா? ஒரு 400 மூடை 4 மாடிக்கு ஏத்திருக்கேன். சித்தலை வலிக்கெல்லாம் கூட்டி போய் கொண்டு. நீ நம்பிராச மேனா இல்ல லோடு மேன் என்ன வேலை பார்த்துட்டு எனக்கே தெரியல. இருக்கட்டும். சரிங்க சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் பொண்ணு இது வச்சிருக்கியா? பொண்ணு இருக்கு, ஒரு 80 வயசு இருக்கு. ஆசை இல்லாதயா? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை வருத்த பிரம்மச்சாரி. வெறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டியா? பிடிக்கல ஒப்பல பிடிக்கலையா? ஆகல. இந்தாங்க ஆசை இல்ல. திருப்பூர்ன்ற பழுக்குல மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றி எரிச்சு விடு. எல்லாம் பிடிக்கும். குப்பு குப்புண்டு. டேய் ஆசை இல்லையா? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை வருத்த மகரிஷி எதுவுமே இல்லையா? பிரம்மச்சாரி இல்லையா? ஆசை இல்ல. எருமச்சானியா? டேய் எருமச்சானியா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரிங்க. ஓஹோ. ஆசை இல்ல. காசு இல்ல. ஆசை இல்லையா? இல்ல சுத்தமா இல்ல. ஆசை இல்லையா? அப்ப இந்த மனுஷன் வேஸ்ட். டேய் ஆசை இல்லைன்ற அப்புறம் என்னத்துக்கு அதை வச்சுக்கிட்டு திர்ற? ஏய் ஆசை இல்லையா? வேணான்னு வெறுத்துட்டியா? வெறுத்துட்டீங்களா அறுத்துட்டீங்களா? டேய் ஆசையே வேணான்னு வெறுத்துட்டேன். வெறுத்துட்டீங்களா? ஆமாங்க. பிடிக்கல இல்ல. சரி நல்லது. ஆனா பிறவில இருந்துச்சு திருமணம். அவங்க ஏதையோ சத்துக்கு தகுந்தபடி 52 மனைவி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். உலகத்தின் உடம்பு கம்மியா இருக்கா? உலகத்தின் உற்பத்திக்காக 52 மனைவி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தையா 1.25 நாளிகையில. 1.25? ஆமா. எப்படி இப்படி? ஏ ப்ரோ? ஏய் ப்ரோ. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப நாளா பிள்ளையே இல்லை. சரி நீங்க ஒரு 300 ரூபா தரேன் வந்துட்டு போறீங்களா? ஏன் நீங்க தான் எல்லாமே பண்ணுவீங்கன்றீங்க. மரியாதையா பேசிக்க. ஏடா ஆசை இல்லடாண்டா. அதோட 300 ரூபா ஆசை இல்லாட்டா தோசை இல்லைன்றீங்க. ஆசை இல்லைங்க. முற்பிறப்புல இருந்துச்சுங்க. 52 மனைவி 60 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தின் உற்பத்திக்காக நாரதியன சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 52 மனைவிகளை கல்யாணம் திருமணம் பண்ணி 51 மனைவிகளை முருகப்பெருமானுக்கு படிக்கட்டுகளாகவும் ஒரு மனைவியாகப்பட்டவளை மட்டுமே, அதாவது பாட்டுக்கு நம்ம தாளம் இருக்கு பாத்தீங்களா, அச்சரங்களாக கொடுத்துட்டேங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி விவரம் கேக்குறீங்க. பேரு? என் பேரு வீரத்தவங்க. அப்பா பேரு? அப்பா பேர் நம்பிராசுங்க. தாயின் பேரு? தாயின் பேர் நகை மோகினி. வந்திருக்கக்கூடிய காரணம்? வந்திருக்கக்கூடிய காரணம் என் தங்கச்சி உள்ள காவ காக்குதுங்க. காவலுக்கு
இருக்கு. ஆமா. உள்ளே காவல். ஆமா. சத்தம் கேட்டுச்சு. அது தாங்க மேடக லைட்டா உள்ள பேர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 2 சித்தாளு பொம்பளையும் ஒரு கொத்தனாரும் கூட்டு வந்திருக்கேன். கண்ணான் சேர்த்து ஒரு 2 கொத்தனாரு உள்ள வச்சு பூசுறதுக்கு உள்ள. டேய் சத்தம் கேட்டுச்சியா? உள்ள சோனு சத்தம் கேட்டுச்சு. பூச்சி வேலை நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. எது பூச்சி வேலை நடக்குது? ஆமா. சோனு சத்தம் கேட்டுச்சியா? சோனா அது வந்து நைட் ஷோ. ஆலோலம் சோ என்ன சொல்லவே கானம் கேட்டுச்சு. ஆலோலம் சோன்னு போட்டது ஆமாங்க என் தங்கச்சிங்க. உங்க தங்கை? ஆமா. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது வந்து நான் செட்டப்புங்க. உங்கள? ஆமா. சரி பரவாயில்ல, வர சொல்லுங்க. அவசியம் அந்த பிள்ளைக்கு பண்ணாம போறதே கிடையாது. ஆமாங்க, ஆசீர்வாதம் பண்ணணும். சரிங்க, வர சொல்லுங்க. வரண்ணே ஜக்கு. நம் இடத்திற்கு மேலோகவாசி பிரம்மனின் பித்திரர் ஆமா நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். கூப்பிடுங்க. சுவாமி 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 வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என் துண்டை யார் எடுத்துட்டு வந்தாங்களோ இந்த மாதிரிலாம் யார் எடுத்துருந்தாங்க உள்ள இருந்து? இந்த துண்டை யார் எடுத்துருந்தா? சீ கருமம், எனக்கு வேற துண்டு நீ வாங்கினதால நான் இந்த இடத்த விட்டு வருவேன். நான் சுவாமி வந்தவரை வரவேற்பது எங்க குல பண்பு. குல பாம்பா நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும், தயவு செய்து. என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லிருங்க. ஏன்னா சந்தையில மாடு வாங்க போனவனாட்ட அப்படி துண்டை போட்டு வியாபாரம். ஆமா அவன் அதை சொல்லுங்க, அவன் அதுக்கு தான் வந்திருக்கான். भैया क्या कहते
இந்த பிள்ளையை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடிடலாமா? பாடிருங்க. சரிங்க, இருக்கட்டும். உள்ள தங்கச்சி வர சொல்லுங்க. அம்மா அம்மா, தங்கச்சி வள்ளிக்கண்ணு ஓடி பூச்சிக்குட்டி தங்கச்சி, இது வித்தியாசமான கோலம். அழைத்த காரணம் 8 புள்ளி கோலம். இதுலயும் நல்லா தான் இருக்கீங்க. ஆமா தங்கச்சி, அண்ணா நம்ம இடத்திற்கு இடத்திற்கு மேலோகவாசி
பிரம்மனின் புத்திரர் நாரதர் மகரிஷி வந்திருக்காருத்தா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கிட்டேன். சாப்பிடியே சாப்பிட மாட்டேடா, இப்படி தூக்கிற நம்மளே உடைய முத வாங்கினாலா? ஆசீர்வாதம் வாங்க, அழைத்து வாருங்க, நானும் வாங்குவேன். வணக்கம் சுவாமி. அது உண்டா 7 மாதம். நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் முத வரவேற்பு கொடுக்கணும். ஆமாமா, கொடுத்துருவோமே. தாயில் சிறந்த கோவில பிள்ளை, தந்தைகள் வெட்ட மந்திரமில்லை, ஆயிரம் உணவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே நம்பிக்கை, தாயில் சிறந்த கோவில பிள்ளை, தந்தைகள் வெட்ட மந்திரமில்லை. சுவாமி மங்களம் உண்டாகட்டும், வாழ்க மகளே பல்லாண்டு. உங்களுக்கு ஏதாச்சும் வரும் காலையில கொடுத்தீங்க நல்லா இருக்கும். சரி கேட்ட மாதிரி கொடுத்துருங்க. நிச்சயமாக நான் சென்று வருகிறேன். நிச்சயமாக. வாயா சாமி. சொல்லியா சாமி, எனக்கு ஒரு சின்ன ஒரு இது சாமி. என்னையா? கடவுள் இருக்கார்ல. யாரு? கடவுள். ஆமா, உங்க அப்பா தானே இது? சரிங்க, படைப்பு. படைப்பு. ஆமா, டேய் அதுதாங்க படைப்புதான். உங்க அப்பா அந்த காய் கனி எல்லாமே படைக்கிறார். சரி, இந்த கனியில வந்து எல்லாத்தையுமே உருண்டை உருண்டையா படைச்சாரு உங்க அப்பா. சரிங்க. இந்த வாழைப்பழத்தை மட்டும் உங்க அப்பா ஏன் நீட்டமா படைச்சாரு? வந்தாரை வரவேற்பது தமிழர்களின் பண்பாடு. அற்புதமான வரவேற்பு, அன்பான வரவேற்பு. ஏன்னா வரவேற்புன்னா அப்படித்தாங்க இருக்கணும். செந்தமிழ் நாடு போதினிலே என்ப தேர்ந்து வாய்ந்து காதினிலே அப்படின்ற வகையில் அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்தாக இருக்கணும்னா, ஆமாங்க, அந்த மணமாலையும் மஞ்சளும் சூடி மணமாலையும் மஞ்சளும் மணமாலையும் மஞ்சளும் சூடி
உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கோலிட்டாலும் உண்பது அமிர்தமாகும் முப்பலோடு வாழன்னம் முகம் கருத்திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்ற வகையில் இல்லாம உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடாம வந்தோரை வரவேற்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட வரவேற்புக்கு மீண்டும் ஒரு முறை எங்க ஐயா தங்கவேலன் தெய்வாலு வாழ்க மகளே கொள்ளாட்டு அப்படின்ற வகையில் அற்புதமான ஒரு வாழ்த்து கொடுத்திருந்தாலும் கூட